அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீர ராகவ பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். இந்த ஸ்தலத்தில் மூலவராக வீரராகவ பெருமாளும் தாயார் கனகவல்லி தாயார், அதாவது வசுமதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தாயாரும் இங்கே அருள் பாலிக்கிறாங்க. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்று, 59வது திவ்ய தேசம். இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக வீரராகவ பெருமாள் நமக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த தலத்தில் பெருமாள் ஸ்ரீதேவியை திருமணம் செய்ததாகவும் இங்கு நமக்கு ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இந்த ஸ்தலத்தில் பிரசித்தி என்ன அப்படின்னு கேட்டால், தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக இங்கு நமக்கு இருக்குது. அங்கு இருக்கக்கூடிய புஷ்கரணியில் நீராடி அல்லது கோவிலுக்கு மட்டுமே நீங்கள் சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்தாலும் தீராத நோய்கள் தீரும். மூலவருக்கு இங்கு அபிஷேகம் கிடையாது, சந்தனக்காப்பு மட்டும்தான். அதாவது சந்தனக்காப்பு மற்றும் தைலாபிஷேகம்தான் இங்கு செய்யப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு 3 அமாவாசைகள் தொடர்ந்து சென்று வரும்போது அது எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அந்த நோய் தீர்வதாக கூறப்படுகின்றது. ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இங்கு இருக்கக்கூடிய கனகவல்லி தாயார் சன்னிதானத்தில் நமக்கு மஞ்சளை பிரசாதமாக தருவார்கள். 108 திவ்ய தேசத்தில் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் அம்பாள் சன்னிதானத்தில் மஞ்சளை நமக்கு பிரசாதமாக தருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. சென்னையை அடுத்து திருவள்ளூர் என்று சொல்லப்படுகின்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் அனைவரும் சென்று பெருமாளை சேவித்து வாருங்கள். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.